வெல்கம் பேக் டு மளிகை நிகழ்ச்சி. ஐம் மை ஹோஸ்ட் சௌமியா. இந்த நிகழ்ச்சியில் வழங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி, பெண்மணிகள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஸோ உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியும் கூட. ஸோ இப்போ அடுத்து என்ன வரப்போகுதுன்னு காத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அழைப்பாளர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் மேடம். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேர் சுதாங்க மேடம். சுதா, எங்க இருந்து கால் பண்றீங்க? கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து காரப்பட்டு லைன்ல பண்றேன் மேடம். ஓகே சுதா, என்ன பண்றீங்க? நான் டீச்சரா இருக்கேன் மேடம். டீச்சரா இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்த் மேல உங்களுக்கு கான்ஷியஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே சுதா சொல்லுங்க. ஓகே, உங்களுக்காகவே டாக்டர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அழகான டிப்ஸ் எல்லாம் சொல்ல போறாங்க. அதாவது உங்களுக்கு ஹெல்த் வந்து அழகா வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் இப்ப சொல்ல போறாங்க. லைன்லயே இருங்க. டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்கள் வந்துட்டு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்க போறாங்க. சோ டாக்டர் டிப்ஸ் செக்மெண்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். நான் வந்து உங்களோட டாக்டரை பேச போறது இல்ல. யாரா பேச போறேன்? உங்க ஸ்நேகிதியா பேச போறேன். உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பேச போறேன். எதை பத்தி பேச போறேன்? என்னை பற்றி தான் பேச போகிறேன். நான் எப்படி இருக்கேன், நான் பார்க்க நல்லா இருக்கேன்னா, ப்ளசண்ட்டாக இருக்கேன்னா, நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன்னா, என் ப்ரொஃபஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசையாக இருக்காது? ஸோ நான் என்னை பற்றி சொல்லிண்டா என்ன மாதிரி நீங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, அப்போ என்னை ஃபாலோ பண்ணுவீங்க தானே? ஓகேயா? ஸோ நான் வந்து என்னோடய வயதை வந்து 25 வருஷத்துக்கு மேலே நான் எண்ணினதே இல்லை. யாராவது வயசு என்னென்னா எனக்கு மூக்குக்கு மேலே கோவம் வரும். ஏன்னா என் வயசு தெரிஞ்சு அப்புறம் நான் வேறு விதமாக மாறிட்டேன்னா, அதனால் நான் 25 இயர்ஸ். அண்ட் ஆல்சோ நான் சின்ன பசங்களோட, சின்ன குழந்தைகளோட, என் பேர குழந்தைகளோட அடிக்கடி விளையாடுவேன், சிரிப்பேன். சின்ன குழந்தைங்க பேசுகிறத பேசுவேன், சந்தோஷமாக மனசு விட்டு சிரிப்பேன். அண்டு நான் இருக்கிற இடம் எப்போதுமே கலகலன்னு இருக்கும். எனக்கு வந்து இந்த கோவமாக பார்க்குறது, ஃப்ரௌன் பண்ணுறது அதெல்லாம் நான் எப்படி பிடிக்காது. ஸோ ஐ ட்ரை டு பி சியர்ஃபுல். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். ஓகே, டாக்டர் கமலா செல்வராஜ் அவர்கள் வந்துட்டு ஹெல்த் வந்து எவ்வளவு சந்தோஷமா நீங்க இருந்தீங்கன்னா அவ்வளவு அழகா சந்தோஷமா உங்க ஹெல்த்தும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டீங்களா? பாத்தீங்களா? பாத்துங்க மேடம். நாங்க விரும்பின பாடல் போடுங்க மேடம். மேடம், அதுக்கு வந்து 5 மணிக்கு கால் பண்ணணும். பாட்டு ஒன்று கேட்டேன் எனக்கு. இதால கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் டிப்ஸ் தெரியும்னா சொல்லலாம். சரிங்க மேடம், சொல்லுங்க. ஹலோ, உடம்பு வந்து நான் கொஞ்சம் குண்டா இருக்கிறேன் மேடம். அததான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, குண்டா இருக்கிறீங்க, உடம்பு வெயிட் கம்மி பண்ணணுங்களா? ஆமாங்க மேடம். ஓகே, நீங்க வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் முதல்ல ரெகுலரா எடுக்கிறீங்களா? இல்லைங்க மேடம், இனிமே தான் மேடம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். அதான், இதுக்கப்புறமா காலையில நீங்க 3 வேளை சாப்பிடக்கூடிய சாப்பாடை கரெக்ட் டைம்ல சாப்பிடுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க வந்து அது எதுவா வேணா இருக்கலாம், ஆனா உங்களுடைய நைட் ஹோல் நைட் ஃபுல்லா ஃபாஸ்டிங்ல இருக்கிறதுனால வயிறு காலையில எழுந்ததும் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்க எவ்வளவு ஹெவியா சாப்பிட்டாலும் பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து அது ஃபுல்லா சாப்பிடுங்க. உங்களுடைய காலை டிஃபன் வந்துட்டு ஏதாவது சாப்பிடணும். நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். இல்ல உங்களால ஃப்ரூட்ஸ் அந்த டைமே இல்லைங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பாலாவது குடிச்சு உங்க ஹெல்த்தை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 வேளை மதியம் வந்துட்டு 2 மணிக்குள்ள உங்களுடைய லஞ்சும், அதுக்கப்புறமா ஈவினிங் அதாவது நைட்ல வந்து எவ்வளவு ஏர்லியா உங்களுடைய டின்னரை சாப்பிடுறீங்களோ 8 மணிக்கு முன்னாடி உங்க டின்னரை சாப்பிட்டுட்டு நீங்க தூங்க போனீங்கன்னா உங்க ஹெல்த் வந்து ரொம்பவே ஹெல்த்தியா வச்சுக்கலாம். முதல்ல 3 வேளை சாப்பாடு கரெக்ட் டைம் சாப்பிட்டாலே நம்மளுடைய ஹெல்த் எக்ஸ்ட்ரா வெயிட் போடாது. அப்புறமா உங்களுடைய வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹலோ சொல்லுங்க மேடம். பப்பாயா இருக்கு பாத்தீங்களா? பப்பாளி வந்துட்டு டெய்லியும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டீங்கன்னா வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். இதே மாதிரி உங்களுக்காக வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு டெய்லி நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்காக நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். இப்ப அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாருங்க. ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் வந்து சசிகுமார் அவங்க சொல்லி தந்திருக்காங்க. நானும் வந்து ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல வந்துட்டு எல்லாருமே வந்து டிஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருப்பீங்க. என்னடா இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லியிருக்கிறோம். இதை வந்து நீங்க தொடர்ந்து அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய கண்டினியூஷன்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய குறிப்புகள் எல்லாம் வந்துட்டு இன்னும் இவங்க பாதியில நிறுத்திட்டாங்களே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது வந்து வெயிட்டிங் அப்படின்ற அர்த்தம் தாங்க. ஸோ அடுத்து வந்து அழகான காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய் சௌமியா, குட் ஆஃப்டர்நூன். ஹாய், குட் ஆஃப்டர்நூன். எங்க போயிட்டீங்க? ரொம்ப நாளா ஆளை காணோம். கொஞ்சம் பிஸியா? ஏன் எல்போர்டு கிட்டயே பேசிட்டு இருந்தீங்களா? எங்களால மறந்துட்டீங்களா? இல்லங்க, கம்ப்யூட்டர் கோர்ஸ் போறேனா அதனால டைம் அதுவே போயிருது.
இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் வந்து சொல்லாதீங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ்னு ஒண்ணு போறதுக்கு காரணமே எல்போட பாக்கணும் தானே? அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு வச்சுக்கலாம்ல. அதுதான், அது வந்து உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம். கம்ப்யூட்டர் கிளாஸ் ஒருத்தருக்கு போய் சேர்றாங்கனால எதுக்கு? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? கவிதை சொல்றேன். சொல்லுங்க. முயற்சிகள் என்பது விதைகளை போல, முளைத்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம். ரொம்ப ரொம்ப அழகா கவிதையை சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரியா கால் பண்ணதுக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சி பார்த்துட்டே இருங்க. உங்களுக்காக அடுத்த செக்மெண்ட் என்ன வரப்போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அழகான பாடல் இப்போ வந்துட்டு இருக்குது, பாருங்க. வெல்கம் பேக் டு மல்லிகை நிகழ்ச்சி. ஐ எம் ஹோஸ்ட் சாமி. இந்த நிகழ்ச்சி வழங்கிட்டு இருக்கிறேன். இதுல சண்டே ஸ்பெஷல்ல உங்களுக்காக டிஃப்ரெண்டா மல்லிகை பூ பூத்து இருக்குது பல செக்மெண்டோட. ஸோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா? ஏர்ல இருந்து சந்தியாரும் பேசுறேன் மேடம். ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்க குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நைட்டா கேட்டேன். உங்க குரலும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. லைன்லயே வர மாட்டீங்க. கிடைக்க மாட்டேங்க போட்டுருங்க. நேரத்துக்கு தானெல்லாம் ட்ரை பண்ண கிடைக்கல மேடம். ஓகே, சந்தோஷமா இருக்கு கிடைச்சவன. எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட பேசுறதுல. இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல்ல ரொம்பவே டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது, பாத்தீங்களா? இல்லம்மா, இனிமேதான் மேடம் நான் கறி குழம்பு வச்சிட்டு இருக்கேன். இல்ல, இப்ப நிகழ்ச்சியில வந்துட்டு சமையல் செஞ்சு காமிச்சாங்க, அப்புறமா அழகு குறிப்பு சொன்னாங்க, அப்புறமா ஹெல்த் டிப்ஸ் கொடுத்தாங்க. இப்ப வந்து உங்களோட பேசுறதுக்காக டாக்டர் லக்ஷ்மி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மனதோடு பேசு அப்படின்ற ஒரு செக்மெண்ட். இதுல வந்துட்டு பெண்கள் பத்தின விஷயத்த வந்து நம்மளுடைய டாக்டர் லக்ஷ்மி சொல்ல போறாங்க. சோ லைன்லயே இருங்க, அவங்க பேசுறத பாருங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி நாம மதிக்கப்படுறோம் சமுதாயத்துல அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். இப்ப பொதுவாக ஒரு பழமொழி சொல்வாங்க, அறிவையருக்கும் தேவை அரிமா நோக்கு அப்படிம்பாங்க. இந்த அறிவையருக்கும் அரிமாவுக்கும் என்ன ஒரு ஒப்பீடு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சின்ன விஷயம்தான். இப்ப பொதுவா நம்ம கருத்துக்கள்லாம் இது நிறைய இந்த சிந்தனை நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு சிங்கமானது அங்கிருந்து ஓடி வருதுன்னு வைங்க, ஓடி வந்து அது ஒரே ஓட்டமா ஓடி வந்து கொண்டே இருக்காது. ஒரு இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல நின்று கொண்டு பின்னே திரும்பி பார்க்கும். திரும்பி பார்த்துட்டு இன்னும் வேகமாக முன்னே ஓடும். இதுதான் வந்து அரிமா நோக்கு என்பதாக சொல்றாங்க. இப்படிதான் பெண்களும் அந்த அரிமா நோக்கு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக நம்முடைய சிந்தனை. பாத்தீங்களா சாந்தி அவர்கள்? ஆமா, சூப்பரா அருமையா பேசுனாங்க, அழகா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரிதான் இருக்கணும். பெண்களை மதிக்கிறதே இல்ல. நம்மதான் இப்ப நிறைய சிறப்பா விளங்கிட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருக்கோம். முன்னால வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, பூட்டி வச்சாங்க. இப்ப பாருங்க எல்லா துறையிலும் நாம எல்லாரும் முன்னேறிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட நம்ம பாருங்களேன் கொண்டு கூட எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வன்முறைகள் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நாம என்ன குறைஞ்சவங்க இல்லையே? கன்ஃபார்மா குறைஞ்சவங்களே கிடையாது, எல்லாத்துலயும் நம்ம ஈக்குவலானவங்க தான். நீங்களும் வந்துட்டு நம்மள மதிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. நம்மள மதிக்கிற ஆண்கள் நிறைய சதவீதம் இருக்காங்க. நம்ம சகோதரிகளாவே நம்ம அன்போட நம்மள பெருமையா, பெண்களை ரொம்ப பெருமையா கேட்கிற ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த மாதிரி 1-2 தான் இருந்துட்டு இப்படி சமுதாயத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுடைய வந்து அழகா நீங்களும் பதிவு பண்ணிருக்கீங்க, பெண்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு உரிமை வேணும், எந்த அளவுக்கு எல்லாரும் ட்ரீட் பண்றாங்க. நெகட்டிவ் மட்டும் சொல்லாம பாசிட்டிவா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாந்தி. ரொம்ப அழகா வந்துட்டு பேசினாங்க நம்மளுடைய டாக்டர் லக்ஷ்மி அவர்கள், பிரசிடென்சி காலேஜ் ப்ரொஃபசர் அவங்க. சோ அவங்க வந்துட்டு இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட மனதோடு பேசு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பெண்மணிகள்னா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்னங்க வெறும் அடுப்பங்கரையில சமையல் செய்யறவங்க தான், அவங்களுக்கு வேற என்ன தெரியும் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல ரொம்பவே அடக்கி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப வந்துட்டு பெண்கள் இல்லாத ஒரு துறையே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா துறையிலயும் வந்துட்டு பெண்கள் இருக்கிறாங்க. அதுல வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவே கூட நம்ம மகளிர் தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். சோ இந்த மாதிரியான நேரத்துல இந்த செக்மெண்ட் கொண்டு வந்தது காரணம் என்னன்னா, பெண்களுக்காக எவ்வளவு முகங்கள் இருக்குது. ஒரு முகம் வந்துட்டு இல்லங்க, எங்களுக்கு பல முகம் இருக்கு. ஒரே பெண்மணி வந்துட்டு பல விதத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு அம்மாவாக, ஒரு தாயாக, அதாவது ஒரு சகோதரியாக, ஒரு தோழியாக எல்லாம் இருக்கும்போது, அதே மாதிரி அந்த பெண்ணுக்குள்ள எவ்வளவு டேலண்ட் எல்லாம் இருக்குது பாக்குறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தாங்க இந்த மனதோடு பேசல. வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பெண்மையை பத்தி, நம்மளுடைய பெண் உரிமையை பத்தி,
அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான சமத்துவத்தை பத்தி எல்லாத்தையும் அழகா பேசுறதுக்காக லக்ஷ்மி வந்து வாரம் பேச போறாங்க. ஸோ இதனுடைய தொடர்ச்சி வந்து நீங்க நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல செக்மெண்ட்லாம் உங்களுக்கு காட்டினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த நிகழ்ச்சியில் என்னன்னா, உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகள், உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகள்லாம் சொல்லுங்க, நீங்க பாடுங்க, பாட தெரியலனாலும் பரவாயில்ல, அதுக்கான முயற்சியெல்லாம் எடுங்க அப்படின்லாம் சொல்றது காரணம் வந்துட்டு, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பூட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பூட்டி வைக்கக்கூடாது, அவங்களுக்கு எல்லாரும் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்துல தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமா 2 to 3 வந்து சண்டே இதே மாதிரி தான் பல செக்மெண்ட்டோடு வந்துட்டு இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாம் பாதியிலே விட்டுருக்கோம். ஸோ இதுக்கான தொடர்ச்சியெல்லாம் நெக்ஸ்ட் வீக் நீங்க பார்க்க போறீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியில நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதுல ஒரே ஒரு விஷயம் தாங்க. என்னன்னா, நீங்க மல்லிகை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் மியூசிக்ஸ்க்கு நீங்க லெட்டர் போட்டீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு நாங்க ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் எங்க வீட்டு சமையல்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய குறிப்புகளும் நாங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க எழுதி போடலாம். அது இல்லாம நீங்க லைன்லயே வந்து லைவா பேசவும் செய்யலாம். ஸோ இவ்வளவு தூரம் கால் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் பெரிய நன்றி. ஸோ இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. ரொம்ப அழகான ஒரு பாடலை முதல்ல பாருங்க, அதுக்கப்புறமா இது தொடர்ச்சியா இன்னைக்கு ஃபுல் செக்மெண்ட் பத்தி அடுத்த காலர் கிட்ட பேசிட்டு அப்ப கிளம்பலாம். இப்ப அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, ரொம்ப ஒரு அழகான பாடல் மூடர் குடம் படத்துல இருந்து பார்த்தாச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்து இருக்கிறோம். ஸோ எக்கச்சக்கமான விஷயம்லாம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு மல்லிகை பூவாய் பூத்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது காரணம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மல்லிகை பூவில் எத்தனை இதழ்கள் இருக்குதோ அதே மாதிரி ஒரு முகமும் இன்னைக்கு வந்து நீங்க பார்த்தீங்க. பெண்மணிகளுக்கான எங்க வீட்டு சமையல். ஸோ எங்க வீட்டு சமையல்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னதாங்க, ஆனா ப்ரிஃபரன்ஸ் வந்து கோஸ் ஃபார் ஓன்லி சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்மணியா இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான சமையல், ரொம்பவே அழகான ஒரு சமையல், இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா எங்களுடைய அட்ரஸுக்கு ராஜ் மியூசிக்ஸ்க்கு மல்லிகை நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு லெட்டர் போட்டீங்கன்னா நாங்க உங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய சமையலை ஷூட் பண்றதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அழகு குறிப்புகள் நம்மளுடைய ஜெயஸ்ரீ அவர்கள் ரொம்ப அழகான அழகு குறிப்புகள்லாம் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து நம்மளுடைய டாக்டர் டிப்ஸ்ல கமலா செல்வராஜ் அவர்கள் வந்துட்டு ரொம்ப அழகான ஹெல்த் டிப்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய நிறைவு பகுதியா மனதோடு பேசுன்னு சொல்லிட்டு டாக்டர் லக்ஷ்மி அவர்கள் நம்மளுடைய ப்ரொஃபசர் பிரசிடென்சி காலேஜ் அவங்களும் வந்துட்டு பெண்மணியையும் பத்தியும் பெண்கள் பத்தியும் பெண் மகத்துவத்தை பத்தி ரொம்ப அழகா பேசினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய காலர்ஸும் கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகள், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக இது தொடர்ந்து காத்துக்கிட்டே இருக்குதுங்க. ஸோ அப்போ அதை பார்க்கறதுக்கும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் நீங்க இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. கால் பண்ணுங்க, பேசுங்க, உங்களுடைய பெண்மையை வந்துட்டு இன்னும் நீங்க என்னெல்லாம் டேலண்ட்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. ஸோ இதோட நான் கிளம்புறேன். நாளை மீண்டும் உங்களை அனைவரையும் 2 மணிக்கு மேலே நிகழ்ச்சியில் மீட் பண்றேன். Until this, take care and bye from Soumya.